நேத்ராவுடைய கிளாஸ் மற்றும் நீங்களும் கேட்ட ரோஸ் மில்க் கீர் பண்ணலாமா? இதை குடிச்சு நான் வெயிட் கூடிட்டேங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நேத்ராக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா 6 o'clock நான் செஞ்சதுனால மில்க் பவுடர் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா லஞ்ச் டைம் தான் சாப்பிடுவாங்க, பால் போட்டா கேட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மில்க் பவுடர்லையும் பண்ணலாம். அதே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 டம்ளர் பால் வந்து காய்ச்சிக்கிறேங்க. ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நான் அரை மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன். அதை அப்படியே ஃபில்டரில் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த மாவு மாதிரி இருக்கலாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் பால் பொங்கினதும் இதை சேர்த்து பால் கொதிச்சு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வெந்துடுங்க. ஒரு கொதிலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்து தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு உடல் குளிர்ச்சிக்கு சப்ஜா விதைகள் வந்து ஊற வச்சிருக்கேன். அது வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். பாதாம் பிசின் வந்து ஊற வச்சிருக்கேன். அது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது, உடலையும் குளிர்ச்சி பண்ணும். அதுவும் வந்து 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி குடிச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அடடடா!